ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். நைஸாக அரைச்சிருங்க. நைஸாட்டு ஜலிச்சு எடுத்துடலாம். வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கிடுவோம். மசிச்ச உருளைக்கிழங்கை பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட பவுடர் பண்ண ஓட்ஸ், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பெசரி எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடுங்க. சமையல் சோடாவோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கல்லில் மாவு போட்டுடுங்க. ஏதாவது ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கிடலாம். பேனில் இதை சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிடலாம். நல்லா பொங்கி வருது பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ஓட்ஸ் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.